எத்தனை முறை ஒரு பார்சல் அனுப்பிட்டு எங்க போயிருக்கு, ஏன் இன்னும் யாரும் கால் பண்ணல, ஏன் இன்னும் ரீச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்களா? நானும் பல தடவை இன்னும் என் பார்சல் ரீச் ஆகல, அதுவும் இங்க மெகாலயால ஐயோ இன்னும் ஷில்லாங் வரலையே, இன்னும் ஜோவாய் வரலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல நாள் யோசிச்சிருக்கேன். சரியா? அப்போ இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம அனுப்புற பல மெசேஜஸ் பலரை போய் ரீச் ஆகுறதே கிடையாது. சில நேரங்கள்ல அனுப்புற இமெயில்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பாம்ல போய் கிடக்கும். அது மட்டுமா, அனுப்புற பார்சல்ஸ் கூட போய் ரீச் ஆகுறது இல்ல ஒழுங்கா. அப்ப யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு இது எல்லாமே இந்த உலகத்துல நடக்கும்போது காட்ஸ் போஸ்டல் சிஸ்டம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த போஸ்டல் சிஸ்டத்துல ஸ்டாம்ப் தேவையில்லை, ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கூட தேவையில்லை, அட்ரஸ் கூட தேவையில்லை, டெலிவரி பர்சன் கூட தேவையில்லை. நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் போது அது ஆட்டோமேட்டிக்கலி அவரை போய் ரீச் ஆகும். ஒருவேளை அழுறீங்க அப்படின்னா அது அவருடைய செவிகள் கேட்கும். உங்களுடைய மனதினுடைய பாரம் அவரை போய் எட்டும். அப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்துல இருக்கிற போஸ்டல் சிஸ்டம் மாதிரி கிடையாது. காட்ஸ் போஸ்டல் சிஸ்டம் ரொம்ப அழகானதும் ரொம்ப வித்தியாசமானதாகவும் இருக்குது. சரியா? அப்போ எனக்கு யோசிச்சு பாருங்களேன், ஒரு ட்ராக்கிங் நம்பர் கூட வேண்டாம். நான் ஜெபிச்சுட்டேன், பல நாளா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவருக்கு போய் ரீச் ஆச்சா, தேவன் கேட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலை கூட பட வேண்டாம். ஏன் அப்படின்னா சங்கீதம் 34:15 இப்படி சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதல்களுக்கு திறந்திருக்கிறது. அப்போ அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கண்டிப்பா காட்ஸ் போஸ்டல் சிஸ்டத்துல அது அவரை ரீச் ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்ல. அப்போ இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, God's inbox is never full. சரியா? அது மட்டும் இல்ல, சிக்னல் டிராப் ஆகவோ இல்ல மழையினால தாமதமோ எதுவுமே இருக்காது. என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்யறேன் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்கல்ல, அதை அவர் செய்வாங்க. அவரை நம்புவோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.